ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த பாக்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய கேஷ்பேக் ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி நம்ம பார்ப்போம். இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா கோபைசா. இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா, செக் பண்ணி பாருங்க. வா காய்ஸ், நம்ம ஆப்புக்குள்ளே போவோம். கெட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க, கொடுத்துடலாம். கண்டினியூ கூகுள் கொடுத்துருக்காங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் காய்ஸ். ஸோ கிரியேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட யூசர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேஷ்பேக் வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஸோ எவ்வளோ பர்சன்ட் கொடுக்குறாங்கன்னு அவங்களே முன்னாடி மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷாப்ஸிக்குள்ளே போகிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20% கேஷ்பேக் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஆக்டிவ் கேஷ் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ க்ரோமுக்கு போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஆப். ஷாப்ஸிக்குள்ளே என்டர் ஆகிட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று இப்போ சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் பை பண்ணுறீங்களோ அதை எடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட்வேர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷூ இப்போ நான் போடலான்னு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஷூவோட ரேட் பார்த்தீங்கன்னா 230 எனக்கு பார்த்தீங்கன்னா 200 தராங்க. பார்த்தீங்கன்னா 30% ஆஃபரில் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 200 அந்த ஷூ நம்மளுக்கு தராங்க. ஸோ நான் ப்ரோ இப்போ நான் ஆர்டர் போட்டேன், எனக்கு அந்த கேஷ்பேக் எப்படி பார்க்கணும், டோஸ் கொடுத்துடலாம். இந்த ஷாப்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடலாம். 20% கேஷ்பேக் கைக்கு வந்த பிறகு தான் வந்து எனக்கு கேஷ்பேக்காக வந்து கொடுப்பாங்க. இப்போ பார்த்தா நடுவில் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்களா அந்த கேஷ்பேக் வந்து வராது. இந்த ஆப்போட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் இப்போ இந்த பொருள் ஆர்டர் போட்டிங்க, இந்த பொருள் பார்த்தா உங்கள் கைக்கு வந்த பிறகு தான் வந்து கேஷ்பேக்கு உங்களுக்கு வந்து அந்த பேங்க்கில் வந்து விட்ரால் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடுவில் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா கேஷ்பேக் வந்து உங்களுக்கு வராது. ஸோ இது ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா ஆப்லையும் சரி நீங்கள் போட்ட பிறகு தான் அவங்க வந்து ஒரு 7 days கழிச்சோ இல்லை நடுவில் வந்து கேன்சல் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணால் வந்து கேஷ்பேக் உங்களுக்கு வராது. உங்களுக்கு எப்போ கைக்கு வருதோ அப்போ தான் உங்கள் கேஷ்பேக்கே வரும் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு. ஸோ நம்ம கிரெடிட் கார்டு வந்து என்கிட்ட இல்லை, இப்போ நான் புதுசாக அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஆப்லேயுமான கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1400 வந்து கேஷ்பேக் வந்து இவங்களே கொடுத்துறாங்க. நான் பொய் சொல்ல கிடையாது, அவங்களே வந்து முன்னாடி கொடுத்துருவாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு 1300 அந்த 1300 வந்து உங்களுக்கு கிரெடிட் வந்து கொடுத்துருவாங்க. பேங்க்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம க்ளோஸ் கொடுத்துக்கலாம். கிரெடிட் கார்டு யாராவது ஓப்பன் பண்ணல, இன்னும் அப்ளை பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலிமா பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து 1400 வந்து ரிவார்ட்ஸாக உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% கொடுக்குறாங்க. ஸோ இந்த மேக்கப் கிட்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5% கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்த்ரா மாதிரி இருக்கு இல்லையா இந்த வெப்சைட்டில், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 80% வந்து ஆஃபர்ஸ் அது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள அது பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் எவ்வளோ தராங்கன்னா 6% கேஷ்பேக்கே அவங்களே கொடுத்துட்றாங்க. இன்னொரு பேஜுக்கு அது கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நான் முன்ன சொன்னேன் இல்லையா, அந்த கிரெடிட் கார்டு நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்தா நம்மளுக்கு 1400 வந்து ரிவார்ட்ஸாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எந்தெந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா SBI, HDFC, இந்த மாதிரி ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா எஸ் கிரெடிட் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குது, HDFC அண்ட் இந்தியன் இந்துஸ்தான் பேங்க் ஆஃப் கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் இருக்குது. ஸோ நம்ம மொபைல் ஃபோன் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு வந்துடலாம். மொபைல் செக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 10% ரிவார்டும், அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% ரிவார்டு கொடுக்குறாங்க. ஸோ மிஞ்சி போனால் அந்த சாம்சங் ஒரு 2%, ஓப்போ 3% அண்ட் ரியல்மி 2.5% வந்து கேஷ்பேக்காக கொடுக்குறாங்க. இதுக்குள்ளே போயிட்டு நான் மொபைல் பை பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஃபியூ நிமிட்ஸ் வெயிட். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா கேமரா, மொபைல்ஸ், அப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஹெட்ஃபோன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் மென்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் எங்ககிட்ட பை பண்ணிங்கன்னா வந்து 6% கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ மிந்த்ரால பை பண்ணால் 30% கேஷ்பேக் அவங்க வந்து கேரண்டியாக கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளைன்சஸில் நிறைய இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்சனல் கேரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அவங்களே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஹெல்த் பர்சனல் கேர் வந்து அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா. நான் ஃபேஷன் ரிலேட்டடாகவே கொடுத்துட்றாங்க. மென்ஸ்க்கானதும் விமன்ஸ்க்கானதும் இவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ நான் மென்ஸ்க்கு இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட், பியூமா, மிந்த்ரா. ஸோ பியூமாலாம் வந்து இப்போ நீங்கள் மோஸ்ட்லி நிறைய எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா பியூமா, அதாவது இந்த வெப்புக்குள்ளே போய்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஏதோ உங்களுக்கு தேவையான ஏதோ சூஸ் பண்ணால் அவங்க 5.5 கேஷ்பேக் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. டேரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ப்ராடக்ட் கைக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கே கொடுத்துருவாங்க. ஸோ மீஷோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ் கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா காய்ஸ், இந்த மாதிரி நிறைய ரீட்டேடுக்கான அந்த ஃப்ளைட் டிக்கெட்டோ சரி நிறைய இதில் இருக்குது. ஸோ கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எத்தனை கேஷ்பேக் வந்து கொடுத்துட்டே. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஷ்பேக் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஆப்பில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இன்னொரு பேஜுக்கு வந்துடலாம். ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுற மூலிமா வந்து 10% கேஷ்பேக் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 10% தானே அப்படி நினச்சிடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா 10%னா ஒரு 10 பேர், 20 பேர், 30 பேர், 40 பேர் பண்ண பார்த்தீங்கன்னா எவ்வளோ கமிஷன் இன்கம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் ப்ரோ நான் இப்போ எல்லாமே எடுத்துட்டேன் ப்ரோ, எப்படி ப்ரோ நான் விட்ரால் பண்ணுறது கேட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க விட்ரால் ஹிஸ்ட்ரி.
லிஸ்ட்லையும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பார்த்தா ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணிருக்கேன். நான் இன்னுமே எதுவும் இதில் வந்து பை பண்ணல. ஸோ முன்னாடி பார்த்தா விட்ரால் கேட்கும், நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்துருக்கோமோ நம்ம விட்ரால் கொடுத்தா பேங்க் டீட்டெயில்ஸ்லேருந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே சேஃப் தான், எதுவுமே வந்து ஃபேக் கிடையாது. எல்லாமே இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் நம்பி இதில் கொடுக்கலாம். கொடுத்தாலே நம்ம பேங்க் டீட்டெயில்ஸை அதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் பண்ணி முடிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த ஏர்ன் பண்ண அமௌண்ட்டில் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். அது நம்ம இங்கே விட்ரா கொடுத்தாலே போதும், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் என்ட்ரு ஆகி நம்ம வந்து இந்த ஆப் மூலிமா வந்து பை பண்ணுற மூலிமா தான் நமக்கு கேஷ்பேக் கொடுப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா மிந்த்ரா ஆகட்டும் அமேசான் ஆகட்டும் அவங்க பார்த்தீங்கன்னா முன்னாடியே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ எங்கிட்ட இருந்து இந்த மாதிரி 10% வந்து ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ செகண்டரி பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் இருக்கு இல்லையா, ஸோ கிரெடிட் கார்டே அதை புதுசாக வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னா இந்த ஆப்பில் அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு 1400 வந்து கேஷ்பேக்காக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சேஃப் தான், எதுவுமே ஃபேக் கிடையாது. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஷ்பேக் கொடுக்குறாங்க, ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போகிற விஷயம் வரும். தேங்க்யூ காய்ஸ், பாய்.